கிரீன்லாண்டரை வாங்குறேன், கனடாவை வாங்குறேன்றாரு. முதல்ல அந்த வறுமையை ஒழிக்க என்ன பண்றாரு? ஒழிக்கவே முடியாது. அங்க என்ன காரணம்னா, அமெரிக்காவை நடத்துறது ட்ரம்ப் இல்லை. அமெரிக்காவை ஆட்சி செய்கிறது வந்து ஒரு 10 யூதர்கள். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி வந்துடலாம். இந்தியாவை ஆட்சி செய்கிறதும் கிட்டத்தட்ட அந்த யூதர்கள். உலகத்தை ஆட்சி செய்கிறதே எக்ஸப்ட் சில ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா இந்த மாதிரி சில நாடுகளை தவிர்த்து உலகத்தை ஆட்சி செய்கிறது யூதர்கள். அது ஒரு டீட்டெயிலாக இருக்குது. அது தனியாக பேசுவோம். இப்போது அங்கே வந்து வறுமை எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, யாராவது வந்து நமக்கு நல்லது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற இடத்துல ட்ரம்ப்போட பேச்சு வந்து கவர்ச்சிகரமாக இருக்குது. ஓகே, வாக்குறுதின்னு சொன்னீங்க இல்லையா, ஒருவேளை இவர் போகிற போக்கில் நிறைவேற்றுவாரோ, அப்புறம் மேக் அமெரிக்கன் கிரேட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்னும் வருது. அப்போ இவர் பண்ணிடுவாரோ, இவர் பிஸ்னஸ்மேன் தான் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. ஏன்னா யார் வந்தாலும் வறுமையாக இருக்குது. நீங்கள் வந்து பணக்காரனை பற்றி அவனுக்கான இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 லட்சம் கோடி கடனில் இருக்காங்க அமெரிக்கா. இந்தியாவோட கடன் வந்து எப்படி 150 லட்சம் கோடி அந்த மாதிரி ஒரு கணக்கில் இருக்குது.